சரி, இதனுடைய பொருளை பார்த்துடலாம். பார்த்துட்டு நமக்கு அடுத்த பாடல் பார்க்கலாம். திருநாவுக்கரசர் தேவாரம் போற்றி திருத்தாண்டகம். கைலையை நினைத்து நம்முடைய நாவுக்கரசர் பாடியருடைய திருத்தாண்டகம். போற்றி என்பது வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் நிலவுகிறது. போற்றுதல் என்றால் வாழ்த்துதல், வணங்குதல், வழிபடுதல், பரவுதல், இப்படி நிறைய. எனவே அந்த போற்றி வணக்கம் என்பது நம்முடைய மிக பாரம்பரியமான ஒன்று. இது வாழ்த்துகிற மரபு நம்முடைய தமிழ் மரபு. சங்க இலக்கியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்தியல் அப்படின்னு சொல்லியே அதை தனியாகவே சொல்லுவாங்க. அதற்கு பாடான் திணை அப்படின்னே ஒரு திணையே வச்சிருந்தாங்க. பாடப்படும் ஆண்மகன் அந்த காலத்துல வெற்றி பெற்று வீரனாக திரும்பி வர்றான் இல்லையா, அவனை பல்லாண்டு வாழ்த்தி பாடுகின்ற பாடான் திணை அப்படின்னு ஒன்று உண்டு. அதே மாதிரி இந்த போற்றுகிற மரபை நம்முடைய மணிவாசகர் தனியா போற்றி திரு அகவல் என்றே அதை அமைத்து பாடுகிறார். நம்முடைய வள்ளற் பெருமான் அகவல் அந்த மாதிரி பாடியிருக்கிறார். இந்த போற்றுகிற மரபு நம்முடைய ஒரு பண்பாடு என்று பார்க்கிறோம். அந்த வகையில் அப்பர் சுவாமிகள் நிறைய போற்றி திருத்தாண்டகம் பாடியிருக்காரு. இது மட்டும் இல்லை, அதுல இது மிக முக்கியமான ஒரு போற்றி திருத்தாண்டகம். இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நமக்கு இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய பஞ்சபூதத்துல ஒன்றாக நம்ம பார்க்கக்கூடிய விண்ணை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத. எனவே 4 பூதங்களை ஒன்றாகவும் விண்ணை தனியாகவும் சொல்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்று. இதுல நம்ம எப்படின்னா விண்ணாகி வேற்றாகவும் நிற்கின்றாய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முன்ன பின்ன அதை மாற்றி புரிஞ்சுக்கணும். விண்ணாகவும் இருக்கிற, ஏன்னா பஞ்சபூதங்கள்ல கடைசியா சொல்றத முன்னாடி வைக்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அப்படிங்கிறதுல பஞ்சபூதங்கள்ல நம்ம என்ன நிலம், நீர், தீ, காற்று, இந்த 4த்தையும் ஒன்னா வச்சுக்கிறார். வேற்றாகி விண்ணாகி என்ற சிறப்பு கருதி ஆகாயத்தை தனியா வச்சுக்கிறார். மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான அவருடைய வரலாற்றோட பொருத்தி பார்க்கணும். திரும்ப நான் அந்த சமயத்துக்குள்ள போகாம என்ன பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன். திரும்பி நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த பக்கம் போயிடக்கூடாது. மீளாமே நான் திரும்பவும் உங்ககிட்ட திருப்பி நான் மீண்டு அங்க போகாத வண்ணம் என்னை காப்பாற்றி இருக்கிற பெருமானை மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி. எப்ப நமக்கு இப்ப சாம்பார் சாதம் சாப்பிடுறோம், அதுல ஒரு சலிப்பு ஏற்படும் பொழுதுதான் வட்ட குழம்புக்கோ ரசத்துக்கோ போகும். இப்படிதானே? அது போல உன்னிடத்தில் எனக்கு சலிப்பே வராத அளவுக்கு எனக்கு நீ அருள் செஞ்சுட்டேன்ற. இந்த சாமி போதுங்க, இந்த சாமி கொண்டு வரைக்கும் போதும், நம்ம அடுத்த சாமிக்கு போனோம் அப்படிங்கிற சலிப்பே எனக்கு வரல. ஒவ்வொரு முறையும் எனக்கு என்னது, நீ புதுமையாக தெரிந்து கொண்டே இருக்கிறாய். எனவே மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போச்சு. ரொம்ப நுணுக்கமான பொருள். அங்கங்க அப்பர் சுவாமி தன்னுடைய வரலாறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லிட்டு வருவார். அடுத்தது, நீ வெளியிலிருந்து எனக்கு அருள் செய்யல, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போச்சு. எப்படி கேணியில தண்ணி இருக்கிறதுங்கிறது தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்குமோ, வெளியில இருக்கிற நிலப்பரப்புல தெரியாது. தோண்டும் பொழுது அந்த தண்ணி எப்படி ஊற்றாக வருமோ, அது போல் என்னுடைய உள்ளத்திலிருந்து நீ ஊற்றாக வெளிப்படுகிறாய். ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி. இந்த ஒலிகளாக இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று இருக்கு. அதாவது ஆகதம் அநாகதம்னு 2 ஒலிகள் உண்டு. ஆகதம் என்றால் தட்டுவதால், ஓசை எழுப்புவதால், சொல்வதால் ஏற்படுகிற ஒலிக்கு ஆகதம்னு பேர். அநாகதம் என்றால் தட்டாமலேயே ஒலி. அந்த ஒலிதான் கண்ணப்ப நாயனார் கேட்டாரு, பெரிய புராணத்துல சேக்கடார் சொல்றாரு. நாடனுக்கும் காடனுக்கும் அது கேட்கல. கூட போன நண்பர்கள் நாடன் காடன், நல்வினை தீவினை, வேற ஒண்ணும் இல்லை. அந்த நல்வினை தீவினைகள் ஒரு கட்டத்தில் நின்று போயிடுது. கண்ணப்ப நாயனார் மட்டும் மேல போகிறார். அப்ப நல்வினை தீவினை சமன்பட்டு ஒரு இடத்துல நின்ற பின்னால் இந்த அநாகத ஒலியை நம்மளால கேட்க முடியும். அதனால கைலாய ஒலியை காலத்தில கேட்டார். அதனாலதான் அந்தாதி பாடும்போது கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதின்னு பாடினாங்க. கைலையும் காலத்தி வேறு இல்லை. ஏன் அப்படின்னா கைலாய மலையில் கேட்கக்கூடிய
அந்த ஒலி அறவொலி ஆகமங்கள் அறிவாதரி தோத்திரங்கள்னு நம்பியார் ஒரு பாடுவார். அந்த அறவொலி ஆகமங்கள் ஒலிய காலத்தில கேட்டவர் கண்ணப்ப நாயனார். அதுக்கு பேரு அநாகதம், தட்டுதல் இன்றி ஒலித்தல். இன்னைக்கு நம்ம சொல்றோம் நம்முடைய காதுகள் 20,000 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் காது கேட்கும். 20க்கு குறைஞ்சாலும் காதுல விழாது, 20,000க்கு மேற்பட்டதும் காதல். இதுக்கு பேர் தான் அநாகத ஒலின்னு. அத சொல்ற ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. எல்லோருக்கும் வழிகாட்டுவதாக அங்கே இருக்கக்கூடிய பெருமானை போற்றி. அடுத்தது 6 அங்கம் 4 வேதம். இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். 6 அங்கம்னா என்னென்ன, 4 வேதங்கள் என்னன்னு தெரியும். இறைவனே 4 வேதங்களாகவும் அதன் அங்கங்களாகவும் இருக்கிறான். அடுத்தது சிவபெருமானுடைய சர்வ வியாபித்துவம்னு பேர். எங்கும் சிவமயம்னு சொல்றோம் இல்லையா, சர்வம் சிவமயம் சொல்ற மாதிரி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அடுத்தது பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி. சிவபெருமான் எப்படி இருக்கிறான், உண்மத்த நடனம்னு ஒரு நடனம் உண்டு சிவபெருமான். உண்மத்தம்னா என்னது, மனநிலை பிறந்த நிலைன்னு அர்த்தம். அதாவது அந்த லயித்து போறதுக்கு பேர் உண்மத்தம். பித்தன்ல தான் நமக்கு பேரு. அதான் பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி. யாரா பேய் கூட ஆடுவாங்களா, அப்படி ஆட மாட்டாங்க இல்லையா, ஆனா சிவபெருமான் ஆடுகிறான். பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றின மகிழ்ச்சி ஆடுகிறான். அவன் தான் பிறவி, நம்முடைய பிறவியை அறுக்கும் பிரான் தலைவன். அவன் தான் முக்தி கொடுக்க முடியும். வைச்சு ஆடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி. என்னை உன்னுடைய தன்மையை என்னுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிற சிவபெருமான் எப்படி ஆடுகிறான், அம்பலத்தில் ஆடுகின்றான். இத வள்ளலார் பாடுவார். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே அவர் ஆட்டம் கொண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. இம்பரத்தில் என்னை ஆட்டுகிறார். அவர் அம்பரத்தில் ஆடிட்டு இருக்காரு, என்னை இம்பரத்தில் போட்டு ஆட்டுறார். அது மாதிரி சுவாமி வெளியில மட்டும் ஆடல, நம்முடைய புருவ மத்தியாகிய அந்த நெற்றி புருவ நடுவிலும் அவன் என்ன பண்றான், குந்தி வட்டம்னு பேரு, அதுலயும் ஆடுற. வச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய். மருவினா ரொம்ப மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு என்னுடைய சிந்தையில் நீ புகுந்திருக்கிறாய். பொய்ச்சார் புறமூன்று எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. பொய்ச்சார்னா சிவபெருமானோடு பகைத்த முப்புறங்களை எரித்தார், என் சிந்தையை விட்டு போகாமல் என்னிடத்தில் இருந்திருக்கிறார். கச்சாக, கச்சு என்றால் பெல்ட் அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. சுவாமிக்கு எது பெல்ட், நாகப்பாம்பு. கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையாடு. அடுத்தது மறுவாறு புறம், மறுவாறுனாலும் பகைவர்கள். புறம் 3 எய்தாய் முப்புறங்களை எய்தாய் மருவி என் சிந்தை புகுந்தாய். இது உங்களுக்கு பொருள் வருது. உருவாகி என்னை படைத்தாய் போற்றி. 20 மில்லியன் அணுக்களில் 1 மில்லியன் அணு, ஒரே ஒரு அணு 20 மில்லியன்ல ஒரு அணு ஜெயிச்சு உருவமா வருது. மீதி 19,999 செத்து போகுது, உருவமா ஆகல. அதுதான் நாம. ஒண்ணு ஜெயிச்சு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த நாம. அதான் உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி. உள்ளுக்குள்ள ஆவி இருக்கு, அந்த ஆவிக்குள்ள ஆவியினது உயிர், அதற்குள்ள நீ ஒளிந்து கொண்டிருக்கிற. திருவாகி நின்ற திறம், திரு என்பதற்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையவன் என்று பொருள். எல்லோராலும் விரும்பப்படும் தன்மை உடையவனாக இருக்கிற திருவே போற்றி, திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி. எல்லா தேசம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருவாகியோடு முகிலே போற்றி கைலை மலையானை. முகில்னா மேகம், இங்கே மழை மேகமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்கிறார். வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி. தேவர்கள் எல்லாம் உன்னை மருந்தீசனாக கொண்டாடுகிறார்கள். வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலை போற்றி. என்னுடைய குறைகளை எல்லாம் போக்கக்கூடிய சிவபெருமான். ஓங்கி அழலாய், அண்ணாமலையார், ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவு. தேனே தெளிவு, அதிலேயே தெளிந்த தேன் சிவபெருமான். தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி. இதெல்லாம் உங்களுக்கு நோட் சொல்ல வேண்டியது இல்லை, எளிமையா புரியும். கானத்தி ஆடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி. காட்டுல தீயை கையில் ஏற்றி கொண்டு ஆடுகிறான். இத திருச்செங்காட்டங்குடின்ற ஒரு தேவாரத்துல பைங்கோட்டு மலர் புண்ணைங்கிறதுல சொல்வார். செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெண்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே. அனலை கையில் வைத்துக் கொண்டு
வெண்காடு சுடுகாட்டுல ஆடுகிறான் சிவபெருமான். அதுதான் இந்த பாட்டுல காணத்தி ஆடல் உகந்தாய் போற்றி கையில. அடுத்தது ஊராகி நின்ற உலகை போற்றி. இந்த ஊர்ல இருக்கிறான்னு பார்த்தா இங்கேயும் இருக்கிறான், உலகம் முழுவதும் இருக்கிறான். ஓங்கி அடலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி என்றும் பறந்தாய் போற்றி. எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சுவாமிக்கு. பெயராது என் சிந்தை புகுந்தாய். என்னுடைய சிந்தையை விட்டு பெயர்தல்னா நகருதல், பெயராதுன்னா நகராதுன்னு. நீராவியான நிழலை போற்றி. இதுதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையினர். நீர் நிலை எப்படி குளிர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி என்னிடத்தில் இருக்கக்கூடிய நீராவியான நிழலை போற்றி. நிழல் குளிர்ச்சி இல்லையா, அதுவும் சோலையில் இருக்கிற நிழல் எப்படி இருக்கும், இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி. உனக்கு கம்பேர் பண்றதுக்கு யாருமே கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் என்று யாவரும் இல்லைன்னு. அதுபோல யாரும் உனக்கு சேர்ந்தறியா கையானை எங்கும் செழிந்தானேன்னு மணிவாசகர் சொல்வார். சிவபெருமான் யாரையும் வணங்க வேண்டியதில்லையே, அவனுக்கு மேல யாரா இருந்தாலும் வணங்கணும். அதனால சேர்ந்தறியா கையான்னு, அதுதான் இங்க நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி. அடுத்து சொன்னார் காராகி நின்ற முகிலே போற்றி. கார்னா கார்காலத்தில் வரக்கூடிய மழை மேகம் போல கையிலே மழை. சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி. நீ சில் என்றால் சின்னதுன்னு அர்த்தம். இதுதான் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வேன். அதுக்கு சரியான வரிகள் இந்த சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி. தேவர்க்கும் தேவர் அறியாத தேவை போற்றி. அவன் கண்ணுக்கு தெரிகின்ற பருப்பொருளாகவும் இருக்கிறான், தேவர்கள் அறிய முடியாத நுண்பொருளாகவும் இருக்கிறான். புல்லுயிர்க்கும் பூச்சி உணர்த்தாய் போற்றி. நீ மனிதர்களுக்கு மட்டுமல்ல, புல் முதலிய அத்தனை உயிர்களுக்கும் என்ன பண்ற, அருளை செய்கின்றாய். போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி. இதுக்கு கண்ட பத்து அப்படிங்கிறதுல சிவபெருமான் எப்படி இருக்கிறான், பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையன்னு சொல்லுவார் மணிவாசகர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேதங்களும் அவன் தான், ஆனா அவன்கிட்ட எந்த பேதமும் இல்லை. கருத்து புரியுதா? இந்த உலகத்துல இப்ப செல்போன், இந்த பேனா, இந்த ஒலி வாங்கி, நம்ம முருகவேல் ஐயா இப்படின்னு பல்வேறு பேதங்களா இருக்கிறான். ஆனா அவனிடத்துல இந்த செல்போன் உயர்ந்தது, இந்த பேனா தாழ்ந்தது, முருகவேல் ஐயா உயர்ந்தவர், நல்ல சிவாங்க சாதாரணமானவர், இந்த பேதம் அவர்கிட்ட கிடையாது. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாரு. வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமை. அவன்கிட்ட எந்த பார்ஷாலிட்டியும் இல்லை இல்லையா? எவ்வளவு இதுதான் ரொம்ப முக்கியமானது. புல்லுயிர்க்கும் பூச்சி உணர்த்தாய் போற்றி. போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி. பற்றி உலகை விடாதாய் போற்றி. நீ உலகத்தை கைவிடவே மாட்டேன். கல்லுயிராய் நின்ற கடலை போற்றி. கல் உள்ள இருக்கக்கூடிய தேரைக்கும் அவன் தான் உணவு கொடுக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்ற கைலை மலையானை போற்றி போற்றி. அடுத்து ரொம்ப முக்கியமான நம்ம இடத்துக்கு வந்துட்டார். இதான் நம்ம ஏரியா. பண்ணின் இசையாகி நின்றாய். பண்ணில என்னவா இருக்கிற, இசையாகி நிற்கிறார். பாவிப்பார் பாவிப்பார் அப்படின்னா தன் சிவபெருமானை மனதில் நினைப்பவர், பாவனைன்னு சொல்லுவார். இப்ப பாவனா அபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் உண்டு. பெரிய திருமணங்கள்ல சன்னிதானங்கள்லாம், இதற்கு முன்னாடி திருவடி அடைந்த சன்னிதானங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு சிலைகள் எல்லாருக்கும் இருக்காது, குரு முதல்வருக்கு இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவருடைய படத்தை வைத்து முன்னாடி ஒரு பெரிய அண்டா வச்சு காமிச்சு காமிச்சு அந்த அண்டாலேயே ஊற்றுவாங்க. அதுக்கு பேர் பாவனாபிஷேகம்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கே இந்த அபிஷேகம் செய்வதாக. சிவ பூஜையில் அப்படித்தான் நாம பாவிக்கிறோம். அந்த பாவனைக்கு ரொம்ப பவர் அதிகம். சனிகலிங்கம்னு ஒரு லிங்கம் உண்டு. லிங்கத்தை நீங்க எடுத்துட்டு போல ஏர்போர்ட்ல விடமாட்டீங்களா அப்படின்னு சொன்னா நீங்க கவலையப்பட வேணாம். நீங்கள் எதை லிங்கமாக கருதி பாவிக்கிறீர்களோ அது லிங்கமாக மாறும். திருவாரூர் மாவட்டத்துல கோயில் கன்றாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. திருவாரூர் மாவட்டத்துல அங்க இருக்கிற சுவாமிக்கு பேரு நடுதரி நாதர். இந்த கதை சொல்லியிருக்கேன்னு தெரியல. நடுதரி நாதர்னு பேர். ஒரு சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெண். அவளுக்கு வாய்த்த மாப்பிள்ளை அதற்கு எதிரான வழிபாடு கொண்டவர். சிவ வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றான் கல்யாணத்துல இருந்து. இனிமேல் சிவபெருமான் அவன் மறைத்து மறைத்து செய்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் பார்த்துட்டான், அந்த சிவலிங்கத்தோடு சேர்த்து அந்த பூஜை பெட்டியை தூக்கி கிணத்துல போட்டான். இனிமேல் நீ எப்படி செய்யறன்னு பார்த்துடலாம். உடனே அவள் என்ன பண்றதுன்னு தெரியல. தினமும் மாட்டு தொழுவத்துல போய் அதை தூய்மைப்படுத்திட்டு இருக்கும் பொழுது அவளுடைய கண்ணுக்கு அந்த மாடு கட்டுற கொம்பு சிவலிங்கமா தெரியுது. மாடை கட்டுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தரின்னு பேர். அதையே அவ சிவலிங்கமாக பாவித்து
அங்கேயே பால் கறந்து அங்கேயே கொஞ்சம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதற்கே மஞ்சள் பூசி திருநீர்லாம் வச்சு சிவலிங்கமா வழிபட்டார். அவள் அங்கேயே முக்தி பெறுகிறாள். அந்த சுவாமி தான் அங்க நடுதறிநாதராகவே இருக்கார். அது அப்படியே சாண்ட்ஸ்டோன் மாதிரி அந்த மரக்கட்டை என்னவோ மாறிடுச்சு, இறுக்கி கல்லாக மாறிடுச்சு. இன்னமும் அப்படி இருக்கு. அந்த சுவாமிக்கு பேரு நடுதறிநாதர். அதுல சொல்ற கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, விடிவதுமே வெந்நீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கோவணம் கீழோடு தர அப்படின்ற அந்த பாட்டுல சொல்ற, தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அடியாருடைய நெஞ்சத்தில் சிவபெருமான் என்ன பண்றான்? பாவனாமூர்த்தியாக இருக்கிறான். அதனால நீங்கள் எப்படி கருதி வழிபடுகிறீர்களோ அப்படியாக அவன் பாவிப்பார், பாவம் அறுப்பாய். யார் உன்னை நினைச்சு சுவாமி அப்படின்னு சொன்னா அவனுடைய பாவத்தை நீக்குவாய். என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி. எண்ணாகவும் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சேர்ந்து வருகின்ற சொல்லாகவும் இருக்கிறான். என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி. மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி. கண்மணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி. கைலை மலையானை போற்றி போற்றி. இந்த பாட்டுல காஞ்சிபுரத்துல ஒரு குறுந்தொகை, திருக்குறுந்தொகையில சொல்லுவார், பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆண் என்று பேசற்கு அறியவர். வண்ணம் இல்லி வடிவு வேறு ஆயம் கண்ணில் உள்மணி கட்சியே கம்பெனி. இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பண்ணில் எப்படி இருக்கிறான்? இசையா இருக்கிறான். பழத்துல சுவையாக இருக்கிறான். தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. பண்ணுல இசை இருக்கு, தெரியுதா? நமக்கு தெரியல. கேட்டா புரிஞ்சுக்கலாம். தெரியுமா? காட்டுனா காட்ட முடியுமா? பழத்துல சுவையை காட்டுங்கன்னா சொல்ல முடியுமா? வாழைப்பழம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு கேட்ட சொல்ல தெரியாது. அடுத்து சொன்னார், பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆண் என்று பேசற்கு அறியவர். இவன் பெண்ணும் பேச முடியாது, ஆணுன்னு பேச முடியாது, பேசற்கு அறியவர். வண்ணம் இந்த வண்ணம் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் சொல்ல முடியாது. பொன்வண்ணம் இவ்வண்ணம் ஒவ்வண்ணம் பண்ணாரு இல்லையா? என்ன வண்ணம் நம்ம சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி எந்த வண்ணம்னு நம்ம சொல்ல முடியாது. வண்ணம் இல்லை வடிவு வேறு ஆயும் கண்ணில் உள்மணி கட்சியே நம்ம அருமையான பாட்டு. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணொடு ஆண் என்று பேசற்கு அறியவன். வண்ணம் இல்லி வடிவு வீராயவன் கண்ணில் உள்மணி கட்சியே கம்பனே. அது நிறைய சொல்லுவார். இந்த நமக்கு வெளியில இருந்து யாரும் ஆப்பு வைக்க வேணாம். இந்த ஆப்புங்கிற வார்த்தை 7ஆம் நூற்றாண்டுல இருக்கு. நம்ம சொல்றோம் அவனுக்கு ஆப்பு அடிச்சுட்டாங்க அப்படின்றோம்ல, அந்த வார்த்தை இன்னைக்கு நேரத்தில் இல்ல, அப்பர் சுவாமி காலத்திலே இருக்கு. நமக்கு வெளியில இருந்து யாரும் ஆப்பு வைக்க வேணாமா. நமக்கு 5 ஆப்பு பிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான். மூக்கு, வாய், செவி, கண், உடல் ஆகி ஆப்பும் ஐவதம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான். இந்த 5 பேருடைய ஆப்ப நம்மளால எடுக்க முடியாதான். யாரால எடுக்க முடியும்? சிவபெருமான் மேலதான் அவன் மட்டும்தான் முடியும் அப்படின்னு இல்லையா? எவ்வளவு அழகா பாருங்க. அந்த ஆப்புன்னு அன்னைக்கு சொன்னதுதான் அன்னைக்கு தமிழ்ல அழகா நமக்கு அது ஆப்புன்னு சொன்னதுதான் இன்னைக்கு ஆப்பா நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிருக்கு. ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். இதுல இருந்து விடுபட முடியாது, இதுல இருந்து விடுபட முடியாது. உண்மைதானே? செல்லா நின்றை தாவர சங்கமம் கடவுளும் தெய்வம் செல்லா நின்றை தாவர சங்கமம் எல்லாம் செல்லாவே இருக்க போறான், செல்லாம போறான் அப்படிங்கிறது எப்ப சொல்லியிருக்காரு? கான்செப்ட்லாம் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லையா? நான் விளையாட்டா சொல்றது உண்டு. எல்லா கான்செப்டும் நம்மளோடது, பொருள்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சாரு. தியரி நம்மளோடது, பிராக்டிக்கலா அவன் என்ன பண்ணிடுறான்? ஐயப்ப சாமி மலைக்கு போறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அது எத்தனை பேர் இங்க ஐயப்ப சாமி மலைக்கு போயிருக்கீங்க? மாலை போட்டுக்கிட்டு போயிருக்கீங்க. அப்போ சரண கோஷம் போட்டுட்டு போவோம் தெரியுமா? மலை ஏறும் பொழுது ஒண்ணு சொல்லுவோம், அதுதாங்க லிப்ட் எஸ்கலேட்டர். ஏத்தி விடைய தூக்கி விடைய, ஏத்தி விடைய எஸ்கலேட்டர், தூக்கி விடைய லிப்ட். மலை மேலே ஏறுறதுக்கு ஸ்லோப்பா இருக்கிறதுல ஏத்தி விடைய எஸ்கலேட்டர், தூக்கி விடைய லிப்ட். இதை கேட்டிருக்கிறோம். ஆஹா, இது
மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சிடலாமேன்னு கண்டுபிடிச்சிட்டான். எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் சபைக்கு, வெளிநாட்டுக்காக. அவனுக்கு இந்த கான்செப்ட், நான் விளையாட்டுக்கு கிண்டலா சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணும். கொள்கைகள், கோட்பாடுகள், தத்துவங்கள் எல்லாமே அப்படிதான். ஞானிகள் அவங்களுக்கு சர்வசாதாரணமா அப்படியே வெளிப்படும். அது எந்த காலத்துல தோற்றம் பெறும் என்பது நமக்கு தெரியாது. அவங்க அப்படியே சொல்லிட்டு போனதுதான் போற போக்குல. அருள் நோக்குவான் சொல்ற மாதிரி இறைவனுடைய அருள் பெற்ற உடனே அவங்க சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் மிகப்பெரிய தத்துவங்களாக வெளிப்படுது. சும்மா இருங்கிறது ஒரு பெரிய தத்துவமா இருந்துச்சு, இருக்க முடியல நம்மளால. அருணகிரிநாதர் இருந்தார், இன்னைக்கு வரையும் பேசிட்டு சும்மா இரு, அவ்வளவுதான் தத்துவமே. உலக மகா தத்துவம் சும்மா இருங்கிற தத்துவம். இதைத்தான் வள்ளலார் பின்னாடி எத்தனை நூற்றாண்டு, 5 நூற்றாண்டு கழிச்சு வர்றார் வள்ளலார். சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ, நாளை வருமோ, மற்ற என்று வருமோ, வெளிக்குள் வெளியில் கடந்து சும்மா இருக்கும் சுகம். முடியலையே, நம்மளால இருக்க முடியலையே. கையொன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச, புலால் கமழும் மெய்யொன்று சார, விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை திருத்தமே. பட்டினத்தார் சொல்றார். கை ஒண்ணு பண்ணுது, கண்ணு ஒண்ணு பாக்குது, மூக்கு ஒண்ணு நுகருது, வாய் ஒண்ணு பேசுது, உடம்பு ஒண்ணு விரும்புது. அப்ப நாம செய்யற பூசை எப்படி இருக்குது? இனிமே எதுவுமே சும்மா இருக்க மாட்டேங்குது. அதனால சும்மா இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை இங்க அழகா நமக்கு சொல்லிட்டு வர நம்முடைய நாவுக்கரசர். இமையாது உயிராது இருந்தாய் போற்றி. இறைவன் இமைக்க வேண்டியதில்லை, சுவாசிக்க வேண்டியது. நமக்கு தான் இமைக்க வேண்டியிருக்கும், சுவாசிக்க வேண்டியிருக்கும். அவனுக்கு அது ரெண்டுமே கிடையாது. என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. உமை பாகம் ஆகத்து அனைத்தாய் போற்றி. உன்னுடைய உடம்புல ஒரு பாகம் யாரு? உமையை வைத்திருக்கிறார். ஊழி ஏழாத உருவா போற்றி. 7 ஊழி இல்லையா, அதற்கு ஒருவனாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாய். அமையா அருணஞ்சம், யாராலும் நெருங்க முடியாத அமையா அருணஞ்சம். நஞ்சம்னா என்னது? விஷம். ஆர்ந்தாய் போற்றி. அதை நீ சாப்பிட்ட ஆதி புராணனாய் நின்றாய். அதுக்கு பேர் தான் விருத்தனாகி பாலனாகின்னு சொல்றார். விருத்தன்னா அவன் தான் ரொம்ப பழமையானவன். இன்னொன்னு காளிக்கு பழையோள்னு ஒரு பேர் உண்டு, தெரியுமா? காளி தேவிக்கு என்ன பேரு? பழையோள் அப்படின்னு பேர், ரொம்ப பழமையானவள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சிவபெருமான் ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி. கமையாகி நின்ற கனலே போற்றி. கமையாகி நின்ற கனல், இந்த இடத்துல என்றுமே அணையாத நெருப்பாக சிவபெருமான் இருக்கிறான். உமைந்து கொண்டிருக்கிற, சொல்றோம்ல, அப்படி மனசு அப்படி கனன்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியும். கையில மூவாய் பிறவாய். சிவபெருமான் வயசாகாது, முடி நிறைக்காது, டை போட வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு. புரிதல். செம்பட்ட முடிக்கு வெள்ளையாகாது. சிவபெருமான் செஞ்சடையும் செம்பட்ட முடி, அதனால அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. மூவாய் பிறவாய், பிறக்க மாட்டான், அதனால அவனுக்கு இறப்பும் கிடையாது. சிலப்பதிகாரத்துல சிவபெருமானுக்கு பிறவாய் யாக்கை பெரியோன் அப்படின்னு பேர். அப்ப பாருங்க, மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி, முன்னமையே தோன்றி முளைத்தாய் போற்றி. நீ எப்ப தோன்றினாய் என்று தெரியாது. தேவாதி தேவர் தொழும் தேவை போற்றி, சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். அவா அடியேனுக்கெல்லாம் போற்றி. எனக்கு நீ எப்படிப்பட்டவன்? எல்லாமும் நீதான். அல்லல் நலிய அளந்தேன் போற்றி. நான் எப்படி எல்லாம் இருக்கிறேன், பல இடங்கள்ல போய் பல துன்பங்களை பெற்று நலிந்து போய் உங்க இடத்துல வந்தேன். நீ என்னை திருப்பி நிறுத்தினாய். காவாய் கனகத்திரளே, என்னை காக்க வேண்டும் சுவாமி. கனகத்திரள் என்றால் பொன்மேருமலை அல்லது பொன்வண்ணத்து வந்தாதீரே, அதுக்கு பேர். கைலை அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்? பொன்மேருவாக இருக்கிறான் என்று சொல்கிறார். கனகத்திரளை போற்றி கைலை. அடிய நெடிய விசும்புடு கண்ணை போற்றி, நீள அகலம் உடையாய் போற்றி. நீ எப்படிப்பட்டவன்? இந்த வானத்தை தாண்டி நீ இருக்கிற. பூமியில உன்னுடைய பாதம் அதற்கு கீழே இருக்கு. இது அழகா நம்முடைய குயில் பத்துல சொல்லுவார் நம்முடைய மணிவாசகர் இல்லையா? சிவபெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, பாதம் 2 வினவில் பாதாளம் 7 நிற்கும் அப்பாது. சோதி மணிமுடி சொல்லின் சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மையினர். ஆதி குணம் ஒன்றுமில்லா அந்தமில்லா வரக்கூவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு அருமையான பாட்டு, குயில் பத்துல வரும். அது மாதிரி நீள அகலம் உடையாய் போற்றி, அடியும் முடியும் இகழை போற்றி. உனக்கு அடியும் இல்லை முடியும் இல்லை, அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி. அண்ணாமலையாராக தேடப்படும் அந்த திருமாலுக்கும் நான்முகனுக்கும் நின்ற அந்த கொடிய வன் கூற்றம் உதைத்தாய். கூற்றம்னா யமன். திருக்கடவுர் சம்பவத்தை சொல்ற. கொடிய வன் கூற்றம், கொடியவன் சேர்க்கக்கூடாது, கொடிய வன் கூற்றம் உதைத்தாய் போற்றி. கோயிலா என் சிந்தை கொண்டாய். மனத்தகத்தான் என்று சொல்றார்
நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் சொல்றார். கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி, கடிய உருமுடு மின்னே போற்றி. பெருமாள் எப்படி இருக்கிறான்? இடி மின்னலாக ஒலிக்கிறான். கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாது உறங்காது இருந்தாய். சாமி சாப்பிடுதா நைவேத்தியத்தை? காட்டிட்டு நம்ம தானே கட்டுறோம். சாமிக்கு நைவேத்தியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? காட்டுதல்னு பொருள். படைத்தல் என்ற சொல்லுக்கு காட்டுதல்னு பொருள். சாமிக்கு படைக்கிறோம், காட்டுறோம், அதுக்கப்புறம் நாம சாப்பிடுறோம். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி. உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நீ அதை அபியாசம் தான் பண்ணல. வேதத்தினுடைய பொருளை உணர்ந்தவன். என்னா இலங்கை கோன் தன்னை இறை விரலால் வைத்து உகந்த ஈசா போற்றி. இலங்கை மன்னன் ராவணன் என்ன பண்றான்? மலையை எடுத்து அசைச்சு பார்க்கிறான். அவனுக்கு தன்னுடைய இறை விரல், அது எப்படிப்பட்ட புண்ணியம் பாருங்க. அவனுக்கு வச்சு ஒரு அழுத்தி அவனுக்கு நீ திருந்தனே விடுதலையும் கொடுத்த. பன்னார், திருப்பி சொல்ற, பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி. பண்ணோடு பாடுறவனுடைய இசையின் சொற்களை கேட்கிற பண்டே என் சிந்தை புகுந்தாய். நீ ரொம்ப முன்னாடியே என் சிந்தை. அப்புறம் இந்த வாகீச முனிவர்ன்ற கான்செப்ட சொல்ற. போன பிறவிலேயே என் சிந்தை நீ புகுந்து விட்டாய். கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி, கைலை மலையானே போற்றி. நல்லா இருக்கா? அருமையான பாட்டு, ரொம்ப எளிமையான பாட்டு. கண்ணாய் உலகுக்கு நின்றாய். ஏன்னா இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அதிலும் பிரதானம் கண்கள் தான். மற்ற எது இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் பண்ணிக்க முடியும். கண்ணுக்கு மட்டும் கண் மட்டும்தான், இது எதுவுமே கிடையாது. அதனால கண்களை நம்ம சொல்லும் பொழுது, குழந்தையை கொண்டு போது மூக்கு காதுனா கொஞ்சம் என் மூக்கே, என் காதே, என் விரலே, அப்படியே கொஞ்சம் கண்ணே முதல்ல சொல்லும்போது கண்ணு இல்லையா? அப்படியே அந்த கண்ணுக்கு நிகரான உறுப்பு எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால சிவபெருமானுக்கு கூட ஒரு பேர் உண்டு, வினோதமான கண்களை உடையவன் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் உண்டு. 3 கண் இல்லையா அவருக்கு? அதனால அவருக்கு திரியம்பகேஸ்வரன் என்று அவனுக்கு ஒரு பேர் உண்டு, வினோத கண்களை உடையவன். சரி, இப்ப அடுத்தது